சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்க, தொழிலுஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியிலே, சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தொழிலுஸ்தானத்தில் இருந்து 4வது பார்வையாக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய தொழிலுஸ்தானாதிபதியை பார்க்கிறார். இந்த நிகழ்வு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% மாற்றங்களை தரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த தருணங்களில் நாள் கிரகம் தினகிரகம் சொல்லக்கூடிய அந்த சந்திரன், அந்த சந்திர பகவானை கொண்டு தான் இந்த பலன்கள் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை. பொதுவாக இந்த பிரபஞ்சம் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த மாதிரியான மாற்றம் கொடுக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒரு பொக்கிஷத்தை நம்ம முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்தாங்க. லாப நஷ்டம் ரெண்டுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. வரக்கூடிய வாரம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா, எந்த நாளில் எந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வரும், அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் சந்திரன். சந்திரனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுது. அப்போது ஐன சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 7வது பாவகம் திருமணஸ்தானத்துக்கு போயிட்டு உங்கள் ராசியை பார்ப்பதால் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்பு. பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு காசு பணத்தால் வந்த சங்கடத்தை விட கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடம் அதிகமாக இருக்கும். காசு பணம் இருந்து நிம்மதி இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சிம்ம ராசியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போது வரக்கூடிய 5ஆம் தேதி 6ஆம் தேதி காலையில் 9:50 வரை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. விவாகரத்தளவுக்கு இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே தீராத ஒரு சங்கடங்களாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி காலையில் 9:50 வரை அதை தொடர்பான விவாதங்கள் பேசுனீங்கன்னா நிச்சயம் தீராத சங்கடங்கள் தீர்ந்துடும். மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஏன்னா ஐன சுகஸ்தானாதிபதி தான் சந்திரன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பந்தத்தை சொல்லக்கூடியது இந்த ஐன சுகஸ்தானாதிபதி. இந்த இடம்தான் திருமண காரகன் சொல்லக்கூடியது யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் தான் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் திருமண ஸ்தானத்தில் தான் நமக்கு சந்திரன் வராரு. அப்போ திருமணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், சரி இப்படி எடுத்துக்கோங்க, திருமண ஸ்தானாதிபதினு எடுத்துக்கோங்க. திருமண ஸ்தானாதிபதி யார்? சனி. அந்த சனி 2வது பாவகத்தை பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். திருமண ஸ்தானாதிபதி நம்ம கவலை இல்லை, திருமண ஸ்தானாதிபதியை பற்றி நம்ம கவலை இல்லை. ஓகே. அப்போ திருமணஸ்தானத்தில் வரக்கூடிய சந்திரன் திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்னா மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நேரம். இந்த நேரம் முயற்சி செய்து அந்த விஷயத்தை பேசும் பொழுது, இப்போது நமக்கு நேரம் நல்லா இருக்குது, அது தெரியாமல் விட்டுட்டு என்ன செய்யணுமோ அது செய்யாமல் விட்டோம்னா நேரம் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம், நல்லா இல்லாமல் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? நான் சொல்கிறேன்றதுனால சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்களை இந்த நேரத்தில் பேசி எத்தனை பேர் நீங்கள் மீண்டும் இணைஞ்சிங்க அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி 6ஆம் தேதி காலையில் 9:50 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 வரைக்கும் பிரமாதமான நேரம். 8வது பாவகத்துக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரன் 8ல் போய் மறையிறாரு. 8ல் மறைஞ்சிடுறாரு. இது என்ன சார் நல்ல நேரம் நீங்கள் கேட்கலாம். 12 கிரகம் 8ல் மறைஞ்சி 8 கிரகம் 12ல் மறையிறார். அப்போது இந்த 6, 8, 12ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் மீண்டும் மறைவு ஸ்தானத்தில் வரும் பொழுது இப்போது 12 கிரகம் 8ல் மறைஞ்சிடுறாரு. 8 கிரகம் 12ல், அது கிரக பரிவர்த்தனை, திடீர் யோகம்னு சொல்லுவோம்ல சாமி, அதுதான்.
அதாவது 10 வருஷமாக உங்கள் சொத்து மேலே ஒரு வழக்கு இருக்கும், தீராமல் இருந்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு இந்த நாளில் தீர்ந்து போயிடும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 15 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் காசு பணம் கொடுத்துருப்பீங்க, 15 வருஷமாக நடந்துக்கிட்டு இருப்பீங்க, வரல, இந்த நேரத்தில் வரலாம். ஷேர் மார்க்கெட்டில் என்றைக்கும் நீங்கள் காசு பணம் போட்டிங்க, நட்டத்திலேயே போயிட்டு இருந்திருக்கோம். கட்டின பணம் வந்தால் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா திடீர் நல்ல குரோத் இருக்கும். அதாவது இந்த பிரபஞ்சத்துடைய முழுமையான அனுகிரகங்கள் நம்ம மேலே வந்து படக்கூடிய நேரம் 6ஆம் தேதி காலையில் 9:50 8ஆம் தேதி ஜூலை மாதம் 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 வரை. இது நடக்குமா சாமி? நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான முயற்சிகள் செய்து பாருங்கள். சில பேர் சொல்கிறீங்க, சார் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, காதுக்கு இனிமையாக இருக்குது, காதில் தேன் பாயிற மாதிரி கூட இருக்குது, நடக்க மாட்டேங்குதே. ஐயா, நான் உங்கள் ராசிக்கு தான் பலன் சொல்கிறேன், உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன் நான் சொல்லலை. ஆனாலும் ராசிக்குண்டான பலன் மேக்ஸிமம் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70% நமக்கு வரதான் செய்யும். ஆனால் நான் சொல்கிற நேரத்தில் சொல்கிற வேலைகள் நீங்கள் செய்கிறீங்களான்றது தான் முக்கியம். இதுக்கு முன்னாடி நம்ம மாத பலன் சொன்னோம், இந்த மாதத்தில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னமே தவிர நாள் டயத்தை வச்சு நம்ம சொல்லலை. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும், இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் இந்த மாதிரியான செயல்கள் நடக்குன்னு சொல்லியிருக்கிறேன். முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும், மாற்று கருத்து இருக்காது. 12வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரனும் 6வது பாவகத்துக்கு அதிபதி எல்லாமே பாருங்கள் ஒன்று போல் சேருது பாருங்கள். 6 கூடிய கிரகம் 8ல் மறைகிறார், 8 கூடிய கிரகம் 12ல் மறைகிறார், 12 கூடிய கிரகம் நமக்கு 8ல் மறைகிறார். இது வந்து திடீர் அதிர்ஷ்டம். நீங்கள் யார் வேணும்னாலும் இந்த நேரத்தை கேளுங்க, இது திடீர் அதிர்ஷ்டமாக இல்லையான்னு கேளுங்க. எல்லாமே மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். அதே மாதிரி இப்போ 6 கூடிய கிரகம் 6வது பாவகத்தை 8 கூடிய கிரகம் 12லிருந்து பார்ப்பார். 8 கூடிய கிரகம் தான் குரு. 8வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்திலிருந்து 6வது பாவகத்தை பார்க்கிறார். கரெக்டாக? அப்போது 6வது பாவகத்துக்கு அதிபதி 8ல் மறைகிறாரு, 12வது பாவகத்துக்கு அதிபதி 8ல் மறைகிறாரு. அப்போது இந்த 8வது பாவகத்துக்கு அதிபதி 12ல் இருந்து 2 பேரையும் பார்க்குறாங்க. இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் சேருது. 6ஆம் தேதி காலையில் 9:50 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 வரை வரக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரணும்னு முயற்சி பண்ணுங்க. பட்டம் பார்த்து பயிர் செய்யின்னு சொன்ன வார்த்தை 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கைக்கும் தான், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தான். அடுத்தபடியாக 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 10ஆம் தேதி சாயங்காலம் 6:50 வரை மேஷ சந்திரன் கடகராசிக்கு 10வது பாவகத்தில் கடகராசியாதிபதி சந்திரன் வராரு. சாரி, சிம்ம ராசிக்கு 9வது பாவகத்துக்கு வராரு. சிம்ம ராசிக்கு 9வது பாவகம் அப்படின்னும் போது முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் நிறைஞ்ச ஒரு நேரமாக இருக்கும். இப்போது எத்தனையோ பேர் இந்த முன்னோர்கள் நம்ம வாழ்ந்து தவறுனவங்க, அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் எந்த வழிமுறைன்னு செஞ்சதில்லைங்க, எங்கள் தாத்தாவுக்கும் பண்ணதில்லை, எங்கள் அப்பாவுக்கு நானும் பண்ணதில்லை, காலம் போன போக்கில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தயவு செய்து இந்த 12வது வீட்டுக்கு அதிபதி பிதிருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வரும் பொழுது, இது எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன்னா, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பிதிருஸ்தானாதிபதி தான் செவ்வாய். அந்த செவ்வாய் தொழில் ஸ்தானத்திலிருந்து 4வது பார்வையாக தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். எப்போது? இந்த மாதம் முழுவதும் தான். ஆனால் 8ஆம் தேதி தான் உங்கள் ராசிக்கு 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இந்த சந்திரன் செவ்வாய் இந்த இடத்துக்கு வந்துடுவார். செவ்வாவுடைய வீட்டுக்கு வரார். சரியா? இந்த நேரத்தில் 8ஆம் தேதி சாயங்காலம் கரெக்டாக நான் முதலே சொன்னேன் பாருங்கள், அதாவது 4:58 10ஆம் தேதி சாயங்காலம் 6:50 வரை முன்னோர்களுடைய வழிபாடு எடுக்கிறது மிகப்பெரிய நல்லது. சார் நான் யாருக்கு எதுவும் செஞ்சதில்லை, நான் காசிக்கு போகலாமா, ராமேஸ்வரம் போகலாமா? ஐயா, ஒன்றும் பண்ணாதீங்க. உங்கள் முன்னோர்களை நினச்சி உங்கள் வீட்டில் வடக்கு பார்த்து ஒரு தலவாழை இலை, வாழை இலை வாங்கி அந்த வாழை இலையில் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அனைத்தும் நீங்கள் செஞ்சாலும் சரி, கடையில் வாங்கினாலும் சரி, எல்லாமே நீங்கள் வச்சு
ஒரு வஸ்திரம் எடுத்து நீங்கள் படைச்சி அந்த வஸ்திரத்தை ஒன்று நீங்கள் கட்டிக்கோங்க அல்லது யாருக்காவது தானம் பண்ணுங்க. இந்த மாதிரியான செயல் 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 10ஆம் தேதி சாயங்காலம் 6:50 வரை இதுக்குள்ளார செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய முழுமையான அனுகிரகங்களும் ஆசீர்வாதமும் சிம்ம ராசியில் பிறந்தவங்க மேலே நிச்சயமாக விழும். அதில் மாற்று கருத்து இல்லை. 10ஆம் தேதி சாயங்காலம் 6:50 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு சந்திரன் வரப்போகிறாரு, உச்சம் அடைகிறாரு. 12 கூடிய கிரகம் 10வது பாவகத்தில் உச்ச நிலையில். அப்போ சந்திர மங்கள யோகம் ஏற்படும், பதவி உயர்வு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. என்னைக்கு? வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை, அதாவது 10ஆம் தேதி 11ஆம் தேதி 10-11 அந்த நாளில் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, இடமாற்றங்களை பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணிக்கோங்க. முக்கியமான முடிவுகள், தொழில் நிமித்தமாக முடிவுகள் எடுக்கணும்னா அந்த நேரம் உண்மைக்கே நல்ல நேரம், அதில் மாற்று கருத்து இல்லை. 10ஆம் தேதி சாயங்காலம் 6:50 ரிஷப சந்திரனாக வந்துடுவார். சந்திரன் உச்சம் அடைகிறாரு, செவ்வாவுடன் சேர்றதுனால சந்திர மங்கள யோகம் அடையுது. தொழில் நிமித்தமாக மாற்றங்கள் வர்றதுக்கு உண்டான நல்ல நேரம் இந்த நேரம், அதில் மாற்று கருத்து இல்லை. புதுசாக தொழில் தொடங்கினாலும் சரி, இருக்கிற வேலையிலேருந்து மாற்றங்கள் பண்ணாலும் சரி, தொழில் நிமித்தமாக ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் தான் அந்த நேரம் 10-11. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணங்களில் சிம்மராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.